எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 3000 வருஷ பழமையான வைத்திய முறை இன்னைக்கு நம்மள பாடாப்படுத்துற ஒரு நோயான டயாபெட்டிஸ கட்டுப்படுத்த உதவுமா? கேட்டா ஏதோ கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா அறிவியல் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, பாரம்பரியமும் நவீன அறிவியலும் சந்திக்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள போகலாம். இந்த ஒரு கேள்விதான். இதுதான் நம்ம முழுசா அலச போற விஷயம். ஒரு பக்கம் ஊசிகள் உடம்புல இருக்கிற எனர்ஜி லைன்ஸ்னு ஒரு பழங்கால தத்துவம். இன்னொரு பக்கம் இன்சுலின், பிளட் சுகர்னு மாடர்ன் சயின்ஸ். இது ரெண்டும் நிஜமாவே ஒத்து போகுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயம். சரி, அந்த பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி இந்த அக்குபஞ்சர்னா என்ன, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். அக்குபஞ்சர்னா என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், அதாவது அக்கு பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அங்க ரொம்ப மெல்லிசான ஊசிகளை வச்சு தூண்டி விடுறது தான். எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? நம்ம உடம்புக்குள்ள அதாவது சீனு ஒரு எனர்ஜி ஓடிட்டே இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. அந்த எனர்ஜி ஓட்டத்துல ஏதாவது தடை வந்தா நோய் வரும். சோ இந்த ஊசிகளை வச்சு அந்த தடையை நீக்கி எனர்ஜியை சரியா ஓட வைக்கிறது தான் இதோட கான்செப்ட். ஒரு பேலன்ஸ் கொண்டு வரது தான் விஷயம். பாருங்களேன், கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்துல இத பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல நோய்களை குணப்படுத்த இதை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போதான் நம்ம சயின்டிஸ்ட்ஸ் ஓகே, இது டயபெட்டிஸ், பிசிஓஎஸ் மாதிரி மெட்டபாலிக் நோய்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, பழசு எப்படி புதுசோட கை கோர்க்குதுன்னு. இப்போ அக்குபஞ்சர்னா சும்மா ஊசி குத்துறது மட்டும் இல்ல. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல. இப்போ எலக்ட்ரோ அக்குபஞ்சர்னு ஒன்று இருக்கு. அதுல அந்த ஊசிகள்ல ரொம்ப மைல்டா கரண்ட் பாஸ் பண்ணி இன்னும் நல்லா அந்த பாயிண்ட்ஸை தூண்டுவாங்க. சில சமயம் மாக்சிஃபேஷன் மாதிரி வெப்பத்தை யூஸ் பண்ற டெக்னிக்கும் இருக்கு. நம்ம காதுல கூட உடம்போட எல்லா பாகங்களையும் கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சரி, ஹிஸ்டரி எல்லாம் ஓகே. ஆனா நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஊசிய குத்துனதும் உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இது ஏதோ மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி பக்கா சயின்ஸ் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு இப்போ நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். நவீன ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் விஷயத்துல அக்குபஞ்சர் ஒரு மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்யுது. அதாவது ஒரே கல்லுல 3 மாங்க அடிக்கிற மாதிரி 3 முக்கியமான வழிகள்ல நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த 3 வழிகள் தான் இது. 1, இன்சுலின் சுரப்ப அதிகப்படுத்துறது. 2, நம்ம உடம்பு இன்சுலினை சரியா ஏத்துக்காம இருக்கிற அந்த எதிர்ப்பை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது. 3, இன்சுலின் சுரக்கிற நம்ம ஃபேக்டரியான கணையத்தை, அதாவது பேங்க்ரியாஸை பத்திரமா பாத்துக்கிறது. இந்த 3 விஷயமும் சரியா நடந்தாலே பெரிய மாற்றம் தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த ஊசி நம்ம உடம்புல இன்சுலின் கிட்ட எப்படி பேசுது? நம்ம ஹார்மோன் சிஸ்டத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இத பாருங்க. இப்போ ஜோங்வான்னு வயித்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க அக்யூபங்சர் பண்ணும்பொழுது அந்த சிக்னல் நேரா நரம்பு வழியா நம்ம மூளைக்கு போகுது. மூளை உடனே கணையத்துக்கு ஒரு ஆர்டர் போடுது, ஹே கொஞ்சம் இன்சுலின் எக்ஸ்ட்ராவா ரிலீஸ் பண்ணுன்னு. அதே நேரம் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் கிட்ட வர்ற இன்சுலினை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த இன்சுலின் எதிர்ப்பையும் குறைக்குது. அதாவது ஒரே நேரத்துல ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்துது, டிஸ்ட்ரிபியூஷனையும் சரி பண்ணுது. அதனால தான் இது ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா டயபெட்டிஸ்க்கும் அக்குபஞ்சர் ஒரே மாதிரி வேலை செய்யாது. டைப் 1க்கும் டைப் 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அக்குபஞ்சரோட உண்மையான ரோல் என்னன்னு நமக்கு தெரியும். இத இப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது உங்ககிட்ட வீட்டு சாவி இருக்கு, ஆனா பூட்டு கொஞ்சம் துருப்பிடிச்சு திறக்க கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அக்குபஞ்சர் அந்த துருவை சரி பண்ணி பூட்டை ஈஸியா திறக்க ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆனா டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது உங்ககிட்ட அந்த சாவியே தொலைஞ்சு போன மாதிரி. அதாவது உடம்புல இன்சுலினே சுரக்கல. அப்போ பூட்டை சரி பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த அடிப்படை வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் நாம பார்த்திருக்கோம். வரலாறு, அறிவியல்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். இப்போ கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும்? இந்த தகவல் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? வாங்க அத பத்தி பேசலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அக்யூபஞ்சர் டைப் 2 டயபெட்டிஸ்க்கான ஒரு துணை சிகிச்சை தான். உங்க டாக்டர் கொடுக்குற மருந்துகளுக்கு இது மாற்று கிடையாது. இது என்ன பண்ணுனா, நவீன மருத்துவத்தோட சேர்ந்து ஒரு டீம்மேட் மாதிரி வேலை செஞ்சு உங்க உடம்போட நேச்சுரல் பவரை தூண்டி விடும். இது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். மெயின் ஹீரோ உங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம முன்னோர்களோட ஆயிரக்கணக்கான வருஷ அறிவும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகளும் ஒன்னு சேரும்போது மருத்துவ உலகத்துல என்னென்ன அற்புதங்கள் நடக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அக்குபஞ்சர் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி இன்னும் எத்தனை விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்துல ஒளிஞ்சிருக்கோ, அறிவியல் வெளிச்சம் அந்த மேல போடும்போது நம்ம ஆரோக்கியத்தோட எதிர்காலம் நிச்சயமா ரொம்ப பிரகாசமா இருக்கும்.